ஆனா ஊனா கூர்க்கா யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நடைபயணம் கிளம்பிடுதாரு பொட்டிக்கோவாளுன்னு திருச்சியில இருக்கிற மக்கள் சிரிக்கிறாங்க. அட என்னப்பா, வைகோ பழைய அரசியல்வாதி, நாட்டு மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த நடக்கிறாரு, இத போய் ஏன்பா கிண்டல் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு மேடையில வைகோ பேசினதை பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அவரிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம். இது பொற்காலமாக தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடர வேண்டும், தொடர வேண்டும். எது திராவிட மாடல் பொற்கால ஆட்சியா? இப்படி பேசுனா பொட்டிக்கோவால்னு கிண்டல் பண்ணாம என்ன செய்வாங்க? முதல்ல வைகோ எதுக்காக நடைபயணம் போகிறார்? நான் இதில் பிரதானமாக போதை பொருட்கள், ட்ரக்ஸ் பிளஸ் கஞ்சா, இது கல்லூரி மாணவர்களிடத்திலே இந்த பழக்கம் பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் இந்த ஆபத்து வந்துவிட்டது. மிக வேதனைப்பட வேண்டிய அம்சம் என்னவென்றால், நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் தலைகுனிவோடும் இந்த தமிழ் மண்ணில் அதை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இளம் பெண்கள், கல்லூரி பள்ளி மாணவ பெண்கள் சிலர் கூட குடிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். இந்த போதைப் பொருளை பயன்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள். மதுவை கண்டுபிடிப்பது எளிது. காலி பாட்டில் கிடக்கும் அல்லது ஃபுல் பாட்டில் கிடக்கும். இது ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அளவில் போதைப் பொருள் வந்துடும். ஒரு துணுக்களவில் போதைப் பொருளை பயன்படுத்தலாம். நான் படிக்கிற காலத்தில் கல்லூரிகளிலே சாதி சங்கம் கிடையாது, மாணவர்களுக்கிடையே. இப்பொழுது மாணவர்களுக்கிடையிலேயே சாதி சங்கங்கள் வந்துவிட்டன. அது மட்டுமல்ல, ஒரு விதமான கயிறு கட்டினார் இன்ன ஜாதி, தோள்பட்டையிலே கயிறு கட்டினார் இன்ன ஜாதி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மோதல் வருகிறது. இப்போ பிரசிடென்சி காலேஜில் நான் எம்ஏ படித்தேன். நான் படித்த காலத்தில் ஜாதியில் யாருக்கும் தெரியாது, மதம்னா யாருக்கும் தெரியாது. இப்பொழுது 3 மாதத்துக்கு ஒரு முறை 2-3 பிரிவுகளுக்குள்ளே மோதல் நடக்குது. வீட்டிலிருந்து வரும்போதே அறிவாளும் வெட்டுக்கத்தி பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக்கிறாங்க. ரொம்ப வெட்கமாகவும் எதிர்காலத்தை பற்றிய கவலை நிறைந்ததாக இருப்பதனாலே போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிகிறது. பள்ளி மாணவர்களிடையே வன்முறை கலாச்சாரம் அதிகமாகி கிடக்கு. இதை கண்டிச்சு தானே நடைபயணம் போகிறார். போதைப் பொருளால் இளைஞர்கள் சீரழிகிற ஆட்சி எப்படி பொற்கால ஆட்சியாகும்? வன்முறை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிற ஆட்சி எப்படி பொற்கால ஆட்சியாகும்? இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசினா பொட்டி வாங்கும் முன் பொட்டி வாங்கிய பின்னுன்னு மக்கள் கேலி செய்ய மாட்டாங்களா? வைகோவின் இந்த நடைபயணமே தேவையில்லாத ஆணின்னு நாம சொல்லல, அவரோட மேடையில பேசின ஸ்டாலினே சொல்றார். இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது. இது மாதிரியான கடுமையான நடைபயணங்களை நீங்கள் இனி மேற்கொள்ளக்கூடாது என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை கேட்டீங்களா? இனி இது மாதிரியான நடைபயணத்தை மேற்கொள்ளாதீங்கன்னு நாசுக்க சொல்றாரு. தன் மகனுக்கும் தனக்கும் எம்பி பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக அப்பாவி தொண்டர்களை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்ட அடகு வச்சுட்டாருன்னு அவரோட தொண்டர்களே சொல்றாங்க. ஆனா வைகோவின் இந்த நடைபயணத்தினால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. இந்த விடியாத ஆட்சியில போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி நம்முடைய இளைஞர்கள் சீரழிகிறாங்க அப்படிங்கிறத ஸ்டாலினையே ஒத்துக்க வச்சு அவரை வச்சே இந்த நடைபயணத்தையும் தொடங்கியிருக்கிறார். வைகோ சார், கவலைப்படாதீங்க. இந்த வயசான காலத்துல இவ்வளவு தூரம் நடக்கிறீங்களே, உங்களுடைய கோரிக்கை உண்மையா நாடகமானு தெரியல. ஆனா தமிழ்நாட்டுல போதைப் பொருள் புழக்கத்தை முழுசா அழிச்சு சீரழிகிற நம்ம இளைஞர்களை கட்டாயம் புரட்சி தமிழர் காப்பாற்றுவார். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும்.